ஸ்ரீ விஷ்ணு புராணம் 102ஆம் பகுதி ஜராசந்தனை ஜெயித்தல். மகத மன்னனான ஜராசந்தனின் பெண்களாகிய அஸ்தி பிராப்தி என்பவர்களை கம்சன் திருமணம் செய்து கொண்டிருந்தான். எனவே கம்சனை கிருஷ்ணன் கொன்றதனால் ஜராசந்தன் மிகவும் கோபம் கொண்டு கிருஷ்ணனை வம்சத்தோடு கொல்ல வேண்டும் என்று 23 அக்ஷௌகினி சேனையோடு மதுராபுரியை நோக்கி படையெடுத்து வந்தான். தலைநகரை முற்றுகையிட்டான். அப்போது பலராம கிருஷ்ணர்கள் அற்பமான சேனைகளை கொண்டே அவனை எதிர்த்தனர். இப்படி போர் செய்யும் போது பலராம கிருஷ்ணர்கள் தங்களது பூர்வீக ஆயுதங்களை எடுத்து கொள்ள வேண்டுமென திருவுள்ளம் கொண்டதால் ஆகாயத்திலிருந்து சார்கம் என்ற வில்லும் அக்ஷய தூணிரங்களும் கௌமோதகி என்ற கதாயுதமும் கிருஷ்ணரிடம் வந்தன. பலராமருக்கு கலப்பையும் பெரியதொரு உலக்கை தடியும் வந்தன. இப்படி வந்த திவ்ய ஆயுதங்களை இருவரும் தரித்து கொண்டு பெருஞ்சேனை கொண்ட ஜராசந்தனை வென்று வடமதுரைக்கு திரும்பினார்கள். ஜராசந்தனை ஜெயித்திருந்தும் அவன் உயிரோடு திரும்பியதால் தங்களையே அவன் ஜெயித்ததாக நினைத்தார்கள். அவன் ஜெயிக்கப்பட்டதாக நினைக்கவில்லை. கண்ணன் நினைத்தது போலவே ஜராசந்தன் சிறிய காலங்கழித்து மீண்டும் பெருஞ்சேனையுடன் யுத்தம் செய்ய வடமதுரைக்கு வந்தான். அப்போதும் பலராம கிருஷ்ணர்களால் ஜெயிக்கப்பட்டு ஓடிவிட்டான். இவ்வாறு 18 முறைகள் யாதவருடன் போர் செய்ய ஜராசந்தன் தொடர்ந்து வந்து கிருஷ்ணனால் தோல்வி அடைந்து ஓடிப்போனான். மகா பலசாலியும் ஏராளமான சேனைகளை உடையவனுமான ஜராசந்தனே 18 முறை படையெடுத்து தோற்றான் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணருடைய வல்லமையே தவிர யாதவருடையது அன்று. அவருடைய திருவாழி ஒன்றே சத்ரு நாசத்திற்கு போதுமானதாக இருந்தும் ஸ்ரீகிருஷ்ணன் பற்பல ஆயுதங்களை பகைவர் மீது பிரயோகித்தார் என்றால் திரு அவதார திருவிளையாடலாக மனுஷ அவதாரம் செய்தருளிய எம்பெருமான் மனித தன்மையை அனுசரித்தே பகவான்களோடு சமாதானமும் ஈனர்களோடு யுத்தமும் செய்தருளினார். இந்த காரணத்தாலே இடத்துக்கேற்ப சாம தான பேத தண்டம் என்ற 4 வித உபாயங்களையும் அனுசரிக்கிறார். சில இடத்தில் ஓடிப்போவதாகவும் நடிக்கிறார். இந்த திருவிளையாடல்களும் இன்னின்ன காலத்தில் இப்படியென்றில்லாமல் அவன் திருவுள்ளத்தின்படியே நடக்கின்றன. 102ஆம் பகுதி நிறைவடைந்தது.